ஒரே ஒரு இரவில் உங்கள் விதியை மாற்றி எழுத முடியும். அந்த இரவுதான் சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினம் என்பது சாதாரணமல்ல. இதே நாளில் சிவபெருமான் யமதர்மனின் வேண்டுகோளை ஏற்று சித்திரகுப்தனை படைத்தார். அதனால் தான் இந்த நாள் சித்ரா பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சித்திரகுப்தனை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையின் தலைவிதி கூட மாற்றப்படலாம் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் அவசரமான நாளாகும் இது. இந்த சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் சென்றால் வருடம் முழுவதும் பௌர்ணமி கிரிவலங்களின் பலன் கிடைக்கும். கிரிவலத்தின் நியதி என்ன? முதலில் பூத நாராயணரை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பின் இரட்டை பிள்ளை அறையை வணங்கி அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்க வேண்டும். 8 திசைகளில் உள்ள லிங்கங்களை வணங்குங்கள். சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் கிரிவலம் செல்லும் போது சித்திரகுப்தரும் உங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் எடுத்துச் செல்கிறார் என்பது நம்பிக்கை. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாள் விதியை சாம்பலாக்கும் தீயில் உங்கள் பாவங்களும் அழிந்துவிடும்.